ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பொட்டுக்கடலை வச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரைப்படி அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை முதல்ல சலித்து இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்புக்கு வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்புக்கு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலையை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் வந்து சலிச்சு இதில் சேர்த்துக்கிடுவோம். அடுத்து இந்த மாவில் வந்து நம்ம கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும் முறுக்கு. அடுத்து அதே மாதிரி எள்ளு சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து கருப்பு எள்ளு இல்லை, அதனால வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம். அப்போ இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உப்பு வந்து வாயில் வச்சு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்துக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம எப்போனாலும் வீட்டில் வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு முறுக்கு. நம்ம உளுந்து மாவு கூட பண்ணும்போது சில சமயம் பக்குவம் இல்லைன்னா ரொம்ப கடுக்கடுக்குன்னு இருக்கும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதெல்லாம் கலந்துட்டு நம்ம தண்ணி விட்டு நம்ம எப்பவும் போல் மாவு திக்காக இதுக்கு முறுக்கு புளிகிற மாதிரி கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம்ல, அந்த எண்ணெயை ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி இந்த மாவில் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆறணுன்னு பிசைங்க, இல்லாட்டா கை பொத்துரும். இது வந்து நம்ம வந்து பட்டரு எதுவுமே சேர்க்காதனால இந்த எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த எண்ணெயை வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முறுக்கு விட்டுறலாம் எண்ணெயில். இப்போ வந்து மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ முறுக்கு குழலில் உங்கள்கிட்ட எந்த முறுக்கு குழல் இருக்கோ அதில் வந்து மாவு உள்ளே வச்சிடலாம். உங்களால் டைரெக்டாக எண்ணெயிலே விட முடியும்னா விடுங்க, இல்லாட்டா ஒரு தட்டு அல்லது ஒரு கரண்டியை வந்து திருப்பி வச்சு அதில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் தூக்கி விடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து நம்மளுக்கு முறுக்கு குழல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ இதை விட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரண்டியில் விட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த முறுக்கை வந்து அப்படியே லைட்டாக அப்படி திருப்பி விட்டிங்கன்னா உள்ளே விழுந்துடும். இப்போ வந்து முறுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே மாற்றி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை முறுக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம உளுந்து சேர்க்கலை, அதனால வெள்ளையாக தான் இருக்கும். மெதுவாக திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் கலர் லைட்டாக மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற மாவையும் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக மொறுமொறுன்னு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.